மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. நாங்கள் 16வது பாடம் சைவநெறி 9ஆம் தரம் 9க்குரியது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் நாங்கள் திருவாசகன், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு பற்றி பார்க்க இருக்கின்றோம். இப்போ திருவாசகன், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு என்று சொல்லப்படுகின்ற போது, அதாவது எங்களுடைய பஞ்சபுராணத்திலே தேவாரத்துக்கு பிறகு வருகிற பகுதி. தேவாரம் முதலாவது வரும், அதுக்கு பிறகு திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. இப்போ நாங்கள் திருவாசகத்தையும் திருவிசைப்பாவையும் திருப்பல்லாண்டையும் பற்றி பார்க்கின்றோம். முதலாவதாக நாங்கள் திருவாசகத்தை பார்ப்போம். திருவாசகத்துக்கு உருகாத ஒரு வாசகத்துக்கு உருகாது. இது ஒரு பழமொழி. திருவாசகம் அவ்வளவு இனிமையானது, அவ்வளவு பக்தி சுவை சிறந்தது. அதனால தான் சொல்கிறார், திருவாசகத்துக்கு உருகாத ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பதை நாம் அனைவரும் நன்கு உணர்வோம். மணிவாசக பெருமான் இறைவன் மீது கொண்ட பரிபூர்ண பக்தி உணர்வுடன் உருகி உருகி பாடிய பாடல்கள். மணிவாசக பெருமான் பக்தி உணர்வோடு உருகி உருகி பாடிய பாடல்கள் தான் படிக்கின்றோறும் நமக்கு பக்தி உணர்வை ஊட்ட வல்லது. படிக்கின்ற போது எங்களுக்கு பக்தி உணர்வை ஊட்டுகின்ற அளவுக்கு வல்லவை. திருவாசகத்தில் உள்ள ஒரு பிரபந்தம் திருச்சதகம். திருவாசகத்தில் இருக்கிற ஒரு பிரபந்தம் திருச்சதகம் என்ற ஒரு சதம் என்று சொன்னால் 100 பொருள், 100 என்று சொல்லி, ஆகவே 100 என்று பொருள். ஆகவே தெய்வத்தன்மை வாய்ந்த 100 பாடல்களை கொண்டதுதான் அந்த திருச்சதகம். இத்தகைய அந்த 100 பாடல்களை கொண்ட இப்பிரபந்தம் திருச்சதகம் எனப்பட்டது. இதில் இடம்பெறும் ஒரு பாடலை இங்கு பார்ப்போம். திருச்சதகம் பாருங்கள். போற்றியோ நமச்சிவாய, போற்றியோ நமச்சிவாய, புயங்களே மயங்குகின்றேன், புயங்கனே மயங்குகின்றேன். போற்றியோ நமச்சிவாய, புகலிடம் பிறிது ஒன்றில்லை, புகலிடம் பிறிது ஒன்றில்லை. போற்றியோ நமச்சிவாய, புறமெனை போக்கல் கண்டாய், புறமெனை போக்கல் கண்டாய். போற்றியோ நமச்சிவாய, சயசய போற்றி போற்றி என்று திருச்சதகத்திலே இது பாடப்படுகிறது. போற்றியே நமச்சிவாய, இவர் நமச்சிவாயத்தை பற்றி சொல்லுகிறார். போற்றியே நமச்சிவாய, புயங்களே மயங்குகின்றேன், புயங்களே மயங்குகின்றேன். போற்றியோ நமச்சிவாய, புகலிடம் புரிது ஒன்றில்லை, எனக்கு புகலிடம் புரிது ஒன்று இல்லை, எனக்கு புரிது ஒன்று இல்லை. புயங்களால் மயங்குகின்றேன், எனக்கு புகலிடம் வேறு ஒன்றும் இல்லை. போற்றியோ நமச்சிவாய், புறம் எனை போக்கல் கண்டாய், புறம் எனை போக்கல் கண்டாய் என்று சொல்லுகிறார். என்ன போக்கல் கண்டாய். போற்றியோ நமச்சிவாய், சய செய்ய போற்றி போற்றி. இப்படி பொழிவு பாருங்க. நமச்சிவாய் என்னும் மந்திர பொருளாய் உள்ளவனே, நமச்சிவாய பொருள் நமச்சிவாய என்ற மந்திர பொருளாய் உள்ளவனே, பாம்பை ஆபணமாக அணிந்தவனே, அறிமயக்கம் உருகின்ற என்னை காத்தருளுக, அறிமயக்கம் இருகின்ற என்னை காத்தருள்க என்னும் மந்திர பொருளாய் உள்ளவனே, நான் அடைக்கலமாக அடையத்தக்க இடம் வேறு உன்னி அன்றி வேறு எதுவும் இல்லை. அடைக்கலமாக அடையத்தக்க இடம் உன்னி அன்றி வேறு ஒன்றும் இல்லை. ஆதலால் என்னை காத்தருள்க. நமச்சிவாய் என்னும் மந்திர பொருளாய் உள்ளவனே, நின் திருவருளுக்கு புறம்பாக போய்விடக்கூடாது. உன்னுடைய திருவருளை அல்லாமல் வேறொன்றும் புறம்பாக நான் போய்விடக்கூடாது. என்னை காத்தருள்க. நமச்சிவாய் என்னும் மந்திர பொருளாய் உள்ளவனே, நின் புகழ் வெல்க வெல்க, என்னை காத்தருள்க காத்தருள்க என்று சொல்கிறார். உன் புகழ் வெல்க வெல்க, என்னை காத்தருள்க என்று இங்கே சொல்லப்படுகின்றது. ஆகவே நமச்சிவாய் என்னும் மந்திர பொருளாய் உள்ளவனே என்று சொல்கிறார். போற்றியோ நமச்சிவாய், புயங்களே மயங்குகின்றேன். போற்றியோ நமச்சிவாய, எங்க போற்றியோ நமச்சிவாய, புகலிடம் புரிதொன்றில்லை, வேறு இடம் எனக்கு கிடையாது. போற்றியோ நமச்சிவாய, புறம் எனை போக்கல் கண்டாய், நான் வேறு இடங்களுக்கு செல்ல முடியாது. போற்றியோ நமச்சிவாய், சய செய்ய போற்றி என்று அங்கே, அதாவது நமச்சிவாய் என்னும் மந்திர பொருளாயுடைய பாம்பை ஆபரணமாக அணிந்தவன் என்று சொல்லுகிறார். நினைப்பையின் கால்மா என்ன அந்தவனே,
அறிவு மயக்கம் உருகின்ற என்னை காத்தருள்க. அறிவு மயக்கம், எனக்கு அறிவு மயக்கம் இருக்குது, ஆகவே என்னை காத்தருள்வாயாக. நமச்சிவாய் என்னும் மந்திர பொருள்வாய் உள்ளவனே, நான் அடைக்கலமாக அடையத்தக்க இடம் உன்னை அன்றி வேறொன்று, புகலிடம் வேறொன்றுமில்லை, உன்னை அன்றி வேறொன்றுமில்லை. ஆதலால் என்னை காத்த நமச்சிவாய் என்னும் மந்திர பொருள்வாய் உள்ளவனே, உன் திருவள்ளுக்கு புறம்பாக போய்விடக்கூடாது. அதாவது புறம்பொருள், புறம் இணைப்போக்கள் கண்ட உன்னுடைய திருவள்ளுக்கு அன்றாக வேறொன்றுக்கு போக முடியாதில்லை. ஆகவே புறம்பாக போய்விடக்கூடாது. என்னை காத்த நமச்சிவாய் என்னும் மந்திர பொருளாய் உள்ளவனே, நின் புகழ் வெல்க வெல்க, உன்னுடைய புகழ் வெல்க வெல்க என்று சொல்லுகிறார். செய்ய போற்றி என்று சொல்கிறார். ஆகவே நமசிவாய புயங்களே மயங்குகின்றேன் என்று சொல்லுவார். நமச்சிவாய என்று சொல்லி போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் என்று இதைதான் சொல்லுகிறான். உள்ளவனே பாம்பை ஆர்வமாக அணிந்தவன் என்றுதான் அந்த புயங்கனை பாம்பை சொல்லுவான். மயங்குகின்றேன், பாம்பை ஆர்வமாக உள்ளவனே நான் மயங்கி நிற்கின்றேன் என்ற கருத்திலே சொல்லுகின்றார். இனி நாங்கள் திருவிசைப்பாக போவோம். திருவிசைப்பா என்னும் சொல் திரு இசைப்பா என்று பிரித்து சொன்னால், திரு என்பது தெய்வத்தன்மை அழகு என்றும், இசை என்பது புகழ் பெருமை, பா என்பது பாடல் என பொருள். அதாவது தெய்வத்தன்மை வாய்ந்த இசையுடன் பாடும் ஒரு பாடல் திருவிசைப்பா. திருவிசைப்பா தான். திருவிசைப்பா திருப்பல்லாண்டி என்பது 9ஆம் திருமுறையில் அடங்குது. 9ஆம் திருமுறையில் இந்த திருவாசகம் 8ஆம் திருமுறையில் அடங்கும். ஆகவே இந்த 9ஆம் திருமுறையில் அடங்குகின்ற திருவிசைப்பாவிலே ஒரு பாடல். பஞ்சபுராணம் பாடும்போது திருவிசைப்பா 3ஆவதாக பாடப்படும். திருவிசைப்பா அருளியோ 9 பேர் பாடியிருக்கிறார் திருவிசைப்பா. அவர்கள் திருமாளிகைத்தேவர், சேந்தனார், கரவூர்த்தவர், பூந்துருத்தி நம்பி, நம்பிகாட நம்பி, கண்டராத்திரர், வேணாட்டடிகள், திருவாலியமுதனார், புலோர்த்தம நம்பி, செய்திராயர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இவர்கள் எல்லாம் இந்த திருவிசைப்பா பாடியிருக்கார். நையாத மனத்தினை என்று தொடங்கும் திருவிசைப்பா பாடல் திருலோக்கிய சுந்தரம் என்ற தளத்தின் மீது கருவூர்த்தவராய் பாடப்பட்ட பாடல். ஆனால் அப்போ 11 பாடல்களில் 2வது பாடலாம். இறைவன் புகழை இசையுடன் எடுத்துரைக்கும் அவரது பாடல்கள் கற்போர் மனதை கசிவிப்பதுடன் இறை அன்பை வருவிக்கும் தன்மையுடன் கொண்டது. அத்தகைய சிறப்பான தன்மையுடன் திருவதம். அது இந்த பாடலை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். திருவிசைப்பா இங்கே பாருங்கள். நையாத மனத்தினை நைவிப்பான் இத்திருவே, நையாத மனத்தினை நைவிப்பான் இத்திருவே, ஐயானி உலா போந்த அன்று முதல் இன்று வரை, ஐயானி உலா போந்த அன்று முதல் இன்று வரை, கையாரத் தொழுது அறிவு கண்ணார சுரிந்தாலும், கையாரத் தொழுது கண்ணார சுரிந்தாலும், செய்யாயோ அருள் கோடை, செய்யாயோ அருள் கோடை திரை லோக்கிய சுந்தரனே என்று சொல்லி அங்கே பார்க்க. நையாத மனத்தினை நைவிப்பாய், நையாத மனம், அதாவது ஐயனே அன்புற்று மனம் உருகாத என்னை, நையாத மனம் அன்புற்று உருகாத என்னை உருவச் செய்யும் பொருட்டு நீ இந்த வீதி வழியே திருவிழா வந்தாய். அதான் நையாத மனதை நைவிப்பான் இத்தெருவே, இந்த தெருவிலே நீ திருவிழா, ஐயா நீ உலா போன்ற அன்று முதல் இன்று வரை நீ திருவிழா வந்த அந்த திருவிழாவை கண்ட அக்காலம் தொடக்க இன்று வரை, அக்காலம் தொடக்க இன்று வரை கைகூப்பி மனமுருகி நிற்கின்றேன் என்று சொல்லுகிறார். கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும், அப்படியே கைகூப்பி உருகி நிற்கின்றேன், கண்ணீர் மல்க உருகி நிற்கின்றேன். அப்படி செய்தாலும் என்ன செய்கிறார்? திருக்கோட்டுவை சார்ந்த திரைலோக்கிய சுந்தரம் என்ற தளத்தில் எழுந்தறிக்குள்ள சுந்தர பெருமானே, அடியனுக்கு அருள் செய்ய மாட்டாயோ, நான் இப்படியே வணங்கி இருக்கிறேன், நீ எனக்கு அருள் செய்ய மாட்டாயோ என்று சொல்கிறார். கண்ணார சொரிந்தால் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே, அருள் கோடை அந்த தளத்தில் ஈட்டிருக்கின்ற இறைவனே எனக்கு அருள் செய்ய மாட்டாயோ என்பதுதான் நினைக்கிறார். நையாத மனத்தினை நைவிப்பானை தெரிவே, ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தால், வரியெல்லாம் நான் செய்தாலும்
செய்யாயோ அருள் கோடை திருலோக்கிய சுந்தரனே என்று சொல்லுகிறார். அப்ப இங்கே அந்த இனிமையாக பாடப்படுகின்ற பாடல், இந்த அன்பொழுக நின்று பாடுகின்ற பாடலை இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்த திருப்பல்லாண்டு. திருப்பல்லாண்டு பாடியவர் சேந்தனார். திருப்பல்லாண்டு பாடியவர் சேந்தனார். இவர் கால எல்லைக்கு அப்பாற்பட்ட இறைவனை பல ஆண்டுகள் வாழ்க என்று தன் அன்பின் மொழியாலும் நன்றி பெருக்காலும் வாழ்த்துகிறார். இவர் வாழ்த்திப்பார். இப்பாடல் பல்லாண்டு கூறுரிமை என்று வாழ்த்துதல் இப்பாடல் தோப்பிலை திருப்பல்லாண்டு என்ற பெயராலே பூச்சினார். பல்லாண்டு வாழ்க்கை என்று சொல்லுவதனால் இது திருப்பல்லாண்டு என்று சொல்லப்படும். இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் சேந்தனார். அவர் நாள்தோறும் சிவடியாருக்கு உணவளித்து எஞ்சியை உண்டு வந்தார். அவரது சிவபக்தியை உலகுக்கு உணர்த்த இறைவன் விரும்பினார். ஒருமுறை சிதம்பர தேர் திருவிழா நாளிலே தேராண்டு திருவீதியிலே சிறு தூரம் சென்று பின் ஓடாது நின்றார். கொஞ்சம் தூரம் போய் பிறகு ஓடாது நின்று விட்டார். சிவனான அதனை இழுத்து தம்மாலான முயற்சிகளை எல்லாம் செய்து முடியவில்லை. அப்பொழுது சேந்தார், நீ பல்லாண்டு பாடினால் தேர் ஓடும் என்று அசரீது கேட்டு, நீ பல்லாண்டு பாடினீண்டா தேர் ஓடும் என்றார். சிவனார் கூட்டத்தோடு தேரின் படம் பிடித்திருந்து சேர்ந்தனால் திருவருடன் திறத்தை எண்ணி வியந்தார். மன்னுகதில்லை வளர்கனம் பத்தர்கள் என்று தொடங்கி ஒரு பாடலை பாடினார். மன்னுகதில்லை வளர்கனம் பத்தர்கள் என்று தொடங்கி திருப்பல்லாண்டை பாடினார். அவர் பாடியது தேர் அசைந்து மெல்ல நகர்ந்து இருப்பிடத்துக்கு வந்தது. அப்பொழுதுதான் சேந்தனான் பெருமி எல்லோரும் உணர்ந்தனர். அவரது இறை பக்தியினை எல்லோரும் வியந்தனர், போற்றினார். திருப்பல்லாண்டு 9ஆம் திருமுறையில் அடங்கும். பஞ்சபுராணம் பாடும்போது திருப்பல்லாண்டு 4ஆவதாக பாடும். இப்ப பஞ்சபுராணத்திலே இடம்பெற்ற இந்த திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். இதிலே அந்த ஒரு திருப்பல்லாண்டு பாடல் ஒன்றை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். தில்லையிலே பாடப்பட்ட பாடல். சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய் மன தொண்டர் உள்ளீர். சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய் மன தொண்டர் உள்ளீர். சில்லாண்டில் சிதையின் சிலதேவர் சிறுநறி சீராமே. வில்லாண்ட கனகத்திரள் மேல் விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. சொல்லாண்டு சுருதிப்பொருள் சோதித்த தூய்மனத் தொண்டர் உள்ளீர். சில்லாண்டு சிதையில் சிலதேவர் சிறுநறு சேராமே. வில்லாண்ட கனகத்திரள் மேறு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று இந்த பாடல் சொல்லுகிறார். இது எப்படி பாருங்க, வேதமாகிய மெய்மொழியை ஆராய்ந்து அதன் பொருள் சிவபெருமானே என உணர்ந்து கொண்ட தூய மனமுடைய திருத்தொண்டர்களே. திருத்தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வேதமாகிய மெய்மொழியை ஆராய்ந்து அதன் பொருள் சிவபெருமானே என்று உணர்ந்து கொண்ட தூய மனமுடைய திருத்தொண்டர்களே என்று முதலாவதாக சொல்றார். சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருளீர் என்று சொல்லி சொல்லுகிறார். நீங்கள் சில ஆண்டுகள் அழிந்து விடுகின்ற சிறு தேவர்களை மெய்ப்பொருள் என கருதி பொய் நெறியிலே செல்லாதீர். சிறு ஆண்டுகளிலே அழிந்து போகின்ற தேவர்களை, அவர்கள் சில காலம்தான் வாழுவார். ரைட். அப்போ நாங்கள் பார்ப்போம். இங்கே நாங்கள் திருப்பல்லாண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பல்லாண்டிலே நாங்கள் பார்த்தோம் என்னென்றால், முதலாவது சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மனத்தீர். அதாவது அங்கே என்ன மாதிரி என்றால், இந்த சொல்லாண்டு என்று சொல்லுகின்ற போது வீதமாகிய மெய்ப்பொருளை ஆராய்ந்து அதன் பொருளை உணர்ந்தவர்கள், அந்த சிவபெருமானே என்று உணர்ந்து கொண்ட தூய மனத்தையுடைய தொண்டர்களே என்று சொல்லி நீங்கள் சில ஆண்டுகளில் அழிந்து விடுகிற தேவர்களை மெய்ப்பொருள் என்று சொன்னீங்க. அதைத்தான் சொல்ற. சில்லாண்டில் சிதையில் சில தேவர் சிறுநறு செய்யறாமே. அந்த அழிந்து விடுகின்ற தேவர்களை நீங்கள் உண்மை என்று நினைச்சு வணங்கி கொண்டு இருக்கிறீங்க. உண்மை என்று இருக்கிறது யார் என்பதை அங்கே எடுத்து காட்டுகின்றார். அதுதான் சொல்றேன்.
சில ஆண்டுகளிலே அழிந்து விடுகின்ற சிறு தேவர்களை மெய்ப்பொருள் என கருதி பொய் நெறியிலே செல்லாதீர், பொய் நெறியிலே செல்ல வேண்டாம். பிறகு சொல்றார், மகாமேருமலை வில்லாக வளைத்த அழகனும் இடபவாகனும் பல ஆண்டுகள் என என்று காலத்தை கடந்து என்றும் உள்ளவனுமாகிய எங்கள் சிவபெருமானுக்கே பல்லாண்டு கூறி வாழ்த்தும். அதான் வில்லாக வளைத்தவர், மகாமேருமலையை வில்லாக வளைத்தவர் தான் சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த பெருமையுடையவர், இடப வாகனத்தை வாகனமாக உடையவர் தான் அந்த சிவபெருமான். அவருடைய பெருமைகளை கூறி பல்லாண்டு வாழ்த்துங்கள் என்று தான் சொல்லுகிறார். சில்லாண்டல் சிதையில் சிறதேவர் சிறுநவி சீரானே வில்லாண்ட கனகத்திரல் மேறு விடங்கன் விடைப்பாகன். அப்படிப்பட்ட இறைவனை பல்லாண்டின்னும் பதங்கடந்தானுக்கே வல்லாண்டு கூறுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப இப்படி நீங்கள் இவற்றை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப இதுதான் இந்த திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்ற பாடத்திலே வருகின்ற விடயங்கள். இனி நாங்கள் இங்கே பயிற்சி வினாக்களை பார்ப்போம். திருச்சதகம் என்றால் என்ன என்று 100 பாடல்களை கொண்ட ஒரு பதிகம், பிரபந்தம், அதை திருச்சதகம். போற்றி என்பதன் பொருள் அங்கே வாழ்க அல்லது போற்றுக, போற்றுதல். திருவிசைப்பா என்பதன் பொருள் திரு விசைப்பா, திரு என்ற செய்வத்தன்மையுடைய இசைப்பாடல்கள் என்றது பொருள். கருவூத்துவர் தான் இறைவனை எவ்வாறு வழிபட்டதாக கூறுகின்றார். அதாவது கருவூத்துவர் என்ன மாதிரி வழிபட்டார், அவர் அந்த வீதி வழியே சென்ற இறைவன் அவர் உலா போன்றதை சொல்லுகின்றார். இறைவனுடைய காட்சி அந்த நையாத மனதினை நினைவிப்பான் என்ற அந்த பாடலிலே அங்கே வருகின்றது. சிதம்பர தேர் திருவிழாவிலே ஒலித்த அசரீதி என்னன்னு சொன்னால் அங்கே தேரோடாக நின்றது. திருப்பல்லாண்டு பாடுக சேந்தனார் என்று சொல்ல, சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடத்தான் அங்கே தேரோடியதாக சொல்லப்படுது. சேந்தனார் தொண்டர்களை எவ்வாறு வழிபடுத்தார் என அவர் என்னிடம் உண்மையான இறைவனை வழிபடுங்கள், வாழ்த்துங்கள், இறைவன் புகழை பாடுங்கள், சில தேவர்களை சும்மா வழிபடாதீர்கள், அவர் சில அகலம்தான் வாழ்வார்கள் என்றதை அங்கே எடுத்து காட்டுகின்றனர். திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பாடல்கள் இசையோடு நாங்கள் பாடக்கூடிய பாடல்கள் என்பதை இந்த பாடத்தின் மூலம் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நாட்டார் வழிபாடு என்ற விடயம் இருக்கின்றது. ஆகவே இது 17வது பாடம், நாட்டார் வழிபாடு. நாட்டார் வழிபாடு என்று கிராம வழிபாடு என்று சொல்லுவார், கிராமிய வழிபாடு என்று சொல்லுவார். இது 17வது பாடம். இங்கே பாருங்கள், இங்கே இந்த படங்களிலே காட்டப்பட்ட விடயங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். சமயம் என்பது உலகில் உள்ள எல்லாவற்றுக்கும் மேலாக அவை எல்லாவற்றையும் இயக்கும் சக்தி ஒன்றுண்டு என்ற நம்பிக்கையோடு அச்சக்தியை வழங்கி வாழும் நெறிமுறை எல்லாம் சொல்லப்படுது. அவ்வாறாக உலகில் பல சமயங்கள் நிலவுகின்றன. ஒவ்வொரு சமயமும் தான் தோன்றிய சூழலுக்கும் காலத்துக்கும் ஏற்ப சில தனித்துவங்களை உடையதாக அமைகிறது. அந்த வகையிலே இந்து சமயம் உலகில் உள்ள சமயங்களில் மிகவும் தொன்மையானது. அதேவேளை கால தேச வர்த்தமானங்களுக்கு ஏற்ப தன்னைத்தானே புதுப்பித்து வளர்ந்து வருவது. இறைவனை அடைவதற்கான மார்க்கம், அவனது அருளை பெறுவதற்கான மார்க்கம் ஒன்றுதான் என்று இந்த இந்து சமயம் வரையறுத்து கொண்டதில்லை. இதுதான் மார்க்கம் என்று. இறைவன் தனியொரு உலகத்தில் வீற்றிருப்பவர் அல்ல, அவன் அண்ட சராசர வனத்திலும் வீற்றிருப்பவன், வியாபித்திருப்பவன். அவன் தூணில் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். ஆகினால் இறைவனை எங்கும் எதிலும் கண்டுகொள்ளலாம், இறைவனை எதிலும் கண்டுகொள்ளலாம். அவர் பக்குவத்துக்கு ஏற்ப அந்த வகையில் எந்த வகையிலும் அவனை வழிபடலாம். அவனை எவரவர் எவ்வாறு எண்ணி வழிபட்டாரோ அவரவருக்கு அவ்வாறே வந்து இறைவன் அருள்புரிவான் என்பது இது சிவத்தின் பிறந்த கோட்பாடு. இங்கு இறைவனின் வியாபகத்தன்மையை சிறப்பாக எடுத்து காட்டப்படுகிறது. சிவஞான சித்தியாரில் இங்கே சொல்லுகிறார், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தான் வருவர். இது சிவஞான சித்தியார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தான் வருவர். இந்து சமயத்துள்ளே சைவம் வைணவம் முதலான ஆகம நெறிப்பட்ட மார்க்கங்கள் உண்டு. அவை தத்தமக்கென நிமித்து கொண்ட விதிமுறைகளோடு கூடியவை. அவற்றுக்கு அப்பால் அந்த விதிமுறைகளை கடந்தவனமாகவும் அமைந்த சில வழிபாட்டு முறைகளும் இந்து சமயத்தில் அடங்குகின்றன. இவை பெரும்பாலும் கற்றறியாத நாட்டுப்புற மக்களாலே பின்பற்றப்பட்டு வருகின்றன.
அதனால் அத்தகைய வழிபாட்டு மரபை நாட்டார் வழிபாடு என்பார். அவர்களாலே வழிபடப்படும் தெய்வங்களை நாட்டுப்புற தெய்வங்கள் என்று சொல்லுவார்கள். இதைத்தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகம நெறிமுறை சார்ந்த சைவம் வைணவம் முதலான மார்க்கங்களால் முதன்மைப்படுத்துகின்ற சிவன் திருமால் முதலான தெய்வங்கள் பெருந்தெய்வங்கள் எனப்படும். அவை பிரதேச எல்லை கடந்து அகண்ட இந்தியாவிலும் அதற்கு அப்பாலும் வழிபடப்படுவன. நாட்டுப்புற தெய்வங்கள் அவ்வாறு குறித்த ஒரு பெரிய பிராந்தியத்தில் மாத்திரம் அந்த பிராந்திய மக்களது மனப்பான்மைக்கு ஏற்ப நெறிமுறைகளோடு வணங்கப்படுவது. அதனாலே இவை சிறு தெய்வங்கள் எனவும் குல தெய்வம், ஊர் தெய்வம், கிராம தேவதை, காவல் தெய்வம், எல்லை தெய்வம் முதலான பெயர்களாலே சுட்டப்படுகின்றன. அப்பெயர்களே இத்தகைய வழிபாட்டு என்ன நாட்டுப்புற தெய்வங்கள் சிறு தெய்வம், குலதெய்வம் என்று சுட்டப்படுகின்றன. ஊர் தெய்வம், கிராம தெய்வம், காவல் தெய்வம், எல்லை தெய்வம் என்றுள்ள பெயர்களாலே சுட்டப்படுகின்றன. அப்பெயர்களே இத்தகைய வழிபாட்டு மரபுகளின் எல்லையை உணர்த்த வல்லன. இன்னும் பல இருக்கின்றன. மாடன், காடன், புடாரி, மதுரை வீரன், கருப்பண்ணன், ஐயனார், காத்தவராயன், பெரியதம்பியார், கண்ணகி, திரௌபதி முதலான பெருந்தொகையான சிறு தெய்வங்கள் உள்ளன. சிறு தெய்வம் ஒவ்வொன்றும் வெவ்வேறு பிராந்தியங்களில் வெவ்வேறு குடிகளாலே முக்கியத்துவம் கொடுத்து வழிபடப்பட்டன. இந்த சிறு தெய்வங்கள் சில பெருந்தெய்வ வழிபாட்டு மரபுகளுக்கு அமைய வழிபடப்பட்டும் நிலைக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளமையும் நமது சமய வரலாற்றிலே கண்டுகொள்ள இங்கு பெரிய தம்பிரான், காத்தவராயன், ஐயனார் முதலிய சிறு தெய்வங்கள் பற்றிய சில விடயங்களை நாம் இங்கே அறிந்து கொள்வோம் என்று சொல்லுகிறார். இங்கே பெரிய தம்பிரானை பற்றி சொல்லப்படுகிறது. பெரிய தம்பிரான் கிராமிய தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. ஆயினும் பெரிய தெய்வமான சிவபெருமானோடு தொடர்பட்ட வகையிலே அவர் பற்றிய கதைகள் அமைந்துள்ளன. பெரிய தம்பிரான் தோற்றம் பற்றி கூறும் கதை பின்வருமாறு. தக்கன் ஒரு யாகம் செய்தானாம். அதில் உரிய கௌரவத்தை வழங்காது சிவபுரானின் திருமேனியிலிருந்து வீரபத்திரர் தோன்றினான். வீரபத்திரர் கோபம் மிக்கவராய் சிவபுரானை மரியாதை நடத்திய அந்த யாகத்துக்கு வந்து அந்த தேவர்களை எல்லாம் தாக்கினார். தக்கனது தலையை வெட்டி அக்னியில் இட்டார். இதை கண்ட பெரியதம்பிரான் ஓட்டம் எடுத்தார். வீரபத்திரர் அவரை துரத்த துறைக்கினார். பெரியதம்பிரான் செலவைத்துள்ளார் இருவரும் தஞ்சமடைந்தான். அவன் பெரியதம்பிரானை வீரபத்திரர் காணாதபடி மறைத்து காப்பாற்றான். துரத்தி வந்த வீரபத்திரர் அவரிடம் பெரியதம்பிரான் பற்றி வினாவிய போது அவன் அவரை காட்டிக் கொடுக்காது காப்பாற்றான். அதே வேளை விகட கூத்துகளால் வீரபத்திரையும் சாந்தப்படுத்தினான். தான் பெரியதம்பிரானை காப்பாற்றுவதற்காக பொய் சொன்னதை பின்னர் அவருக்கு எடுத்துரைத்தான். செலவைத்துள்ளாளியின் நல்லியல்பு கண்ட வீரபத்திரர் பெரியதம்பிரானை உங்கள் குலதெய்வமாக கொண்டு நன்மையடையுங்கள் என வாழ்த்தி சென்றார். அன்றிலிருந்து பெரியதம்பிரான் செலவைத்துள்ளார்களால் அவர்கள் குலதெய்வமாக வழிபடப்பட்டு வருகிறார் பெரியதம்பிரான். இவ்வாறு பெரியதம்பிரானோடு தொடர்பட்ட பல கதைகள் நிலவுகின்றன. தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் உள்ள தமிழர்களில் பெரும் ஒரு பகுதியினர் பெரியதம்பிரானை தங்கள் குலதெய்வமாக கொண்டு வழிபடுகிறார். வருடாவரம் பெரியதம்பிரான் கோவிலில் சடங்கு இயற்றுகிறார். இச்சடங்குகளுக்கென்று விதிமுறைகள் சில பின்பற்றப்படுகின்றன. பெரியதம்பிரான் காவியம் முதலான சில தோத்திர பாங்கான பாடல்களும் அதன்போடு பதிக்கப்படுகின்றன. இது பெரியதம்பிரானை பற்றியது. அடுத்து ஐயனார். தாராகாவந்து முனிவர்களும் ஆணவத்தை அடக்க எண்ணிய சிவபுரானுக்கும் மோகினி வடிவம் கொண்ட திருமாலுக்கும் புத்திரராக ஐயனார் உதித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இதனாலே அவர் ஹரிஹர புத்திரனார், ஹரிஹர சுதன் என்ற பெயர்களாலே சுட்டப்படுகிறார். இவர் சைவ வைணவ சமயங்களும் ஒருமைப்பாட்டின் அடையாளமாக விளங்குகிறார் என்று சொல்லப்படுகிறார். நீண்ட காலமாக தவமக்களாலே சாத்தன், சாதவாகனன் முதலான பெயர்களில் கிராமிய முறையில் வழிபடப்பட்டு வந்த ஐயனார் சிவனின் திருமாலனதும் புத்திரன் என்ற நிலையிலே ஆகம நிலையில் நிலைப்பட்ட வகையிலும் வழிபடப்பட்டு வருகிறார். தமிழகத்திலும் இலங்கையிலும் ஐயனார் கோயில்கள் பல உண்டு. சிங்கள மக்களாலும் ஐயனார் வழிபடப்படுகிறார். கேரள மாநிலத்திலும் உள்ள சபரிமலையிலே அமைந்துள்ள ஐயப்பன்
சன்னிதானமே ஐயனார் வழிபாட்டு மத்தியஸ்தானமாக விளங்குகிறது. உலகின் பல பாகங்களில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் வருடாந்த 41 நாள் கடும் விரதம் அனுஷ்டித்து சபரிமலைக்கு யாத்திரை செய்து தை மாதம் தங்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவர். அவர்களுக்கு அங்கு கிட்டும் மகர ஜோதி தரிசனம் தெய்வீக அனுபவமாக அமையப்படுகிறது. இது ஐயனார் பற்றிய கதை. அடுத்தது காத்தவராயர். தமிழ்நாட்டில் இலங்கையில் உள்ள தமிழர்கள் காத்தவராயை வழிபடுகிறார். காத்தவராயர் கதையும் வழிபாடு இடத்துக்கள் சில வேறுபாடுகளோடு வழங்கி வருகிறது. தமிழகத்திலே வழங்கும் கதையொன்று முருகனே காத்தவராய பிறந்தார் என்று கூறப்படுகிறது. சூரானது ஆணைப்படி மகாதேவியார் மண்ணுலகில் பிறந்து பூஞ்சோலைகளை அமைத்து தவம் செய்தபோது முருகன் மாடப்பிறவி கொண்டு அவற்றை காத்தலில் ஈடுபட்டதனாலே காத்தவராயர் என்று எனப்பட்டார். தமிழகத்தில் காத்தவராயர் கதை வேறு பல வகைகளும் வழங்குகிறது. இலங்கையில் வழங்கும் கதையின்படி காத்தவராயர் மாரியம்மனின் வளர்ப்பு மகனாவார். இங்கு காத்தவராயர் வழிபாடு மாரியம்மன் வழிபாட்டோடு தொடர்பட்டதாக அமைகிறது. காத்தவராயர் ஊர்காவல் தெய்வமாகவும் விளங்குகிறார். ஊர்காவல் மரபு வழி கதைகளின் படியும் காத்தவராயர் காவல் தெய்வமாகவே போற்றப்படுகிறார். காத்தான், காத்தவராய சுவாமி என்ற பெயர்களும் இதற்கு வழங்கப்படுகிறது. காத்தவராய பற்றிய கதைகள் கதைப்பாடல்கள் பாடப்படும் கூற்றுக்களாக ஆட்டப்பட்டு பெறுகின்றன. இவை காத்தவராய வழிபாட்டு அங்கமாக அமைகின்றன. இது காத்தவராய பற்றி சொல்லப்படுகிறது. இப்படியாக இது நாட்டார் கதைகளை பற்றி சொல்லப்படுகிறது. சிவன் திருமாலாதி தெய்வங்கள் பெருந்தெய்வங்கள் என காரணம் இவை பெரிய தெய்வங்களாக அந்த சமயங்களே இருக்கின்றன. சைவம் வைணவம் என்ற சமயங்களுக்கு ஆதி அத்தாவாக இருக்கின்றவர்களாக காணப்படும் பெருந்தெய்வங்களாக போற்றப்படுகின்ற திருமால் சிவன். மற்ற நாட்டுப்புற தெய்வங்களை குறிக்கும் வேறு பெயர்கள் கணக்கே இருக்குது. ஏன்னா காத்தவராயர், காத்தான் இவைகள் எல்லாம் நாட்டுப்புற தெய்வங்கள். பல தெய்வங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. ஆனால் மதுரை வீரன், திரௌபதி, கண்ணகி இப்படியெல்லாம் கணக்க வருகிறது. பெரியதம்பிரான் பற்றிய கதைகள் அவரோடு தொடர்பட்ட வகையிலே அமையும் கடவுள் வீரபத்திர கடவுள் அவர்களோடு தொடர்பட்ட கடவுளாக சொல்லப்படுகின்றன. ஐயனாருக்கு வேறு பெயர்கள் ஐயப்பன் என்ற பெயர்கள் வருகிறது. ஐயனார் வழிபாட்டு முதன்மை பெறும் தலம் அங்கே சொல்லப்படுகின்றது. என சபரிமலையில் இருக்கிற அந்த ஐயப்பன். தமிழகத்தில் காத்தவராயர் யாருடைய அவதாரமாக கருதப்படுகிறார்? முருகனுடைய அவதாரமாக சொல்லப்படுகிறார். இலங்கை காத்தவராயர் வழிபாடு இத்தெய்வத்தோடு தொடர்பட்டவையாக சொல்லப்படுகிறார். முருக வழிபாட்டோடு தொடர்புடையதாக காவல் தெய்வமாக சொல்லப்படுகிறார். கதைகள் காத்தவராய் வாங்குமா. காவல் தெய்வமாகத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. மாரியம்மன் வளர்ப்பு போலண்டி இலங்கையிலே சொல்லணும். அங்கே முருகனோடு தொடர்பட்டதாக சொல்லப்படுகிறது. மூஞ்சோலை அமைத்த போது முருகனையும் மாடப்புறை கொண்டு காத்தலில் ஈடுபட்டதாக அங்கே இந்தியாவில் சொல்லப்பட்டு இங்கே இந்த மாரியம்மனோடு தொடர்பட்டதாக இங்கே வருகின்றன. இப்படியாக இவைகள் அமைகின்றன. உங்கள் பிரியத்தில் உள்ள நாட்டார் தெய்வங்களையும் வழிபாட்டு முறைகளையும் அறிந்து எழுதுங்கள். அடுத்த பாடத்தை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் சைவ சித்தாந்தத்தில் பாசம் என்ற பகுதி சொல்லப்படுகின்றது. 18வது பாடம். இதை நீங்கள் வாசித்து விளங்கி வைத்துக்கொள்ளுங்க. நாங்கள் இதை அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்க்கலாம். எந்த வகையிலுமா நாங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். சைவ சமயத்தில் பொது நூல் வேதம், சிறப்பு நூல் சிவாகமம். சிவாகமங்கள் கூறும் உண்மையை சாரமாக பிழிந்துதல் நூல்களை சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள். இவை மிகண்ட சாஸ்திரங்கள் என்று அழைக்கப்படும். வேதம் பசு, அதன்பால் ஆகமம், அதில் கடைந்தளித்த நெய் திருமுறைகள், அந்த நெய்யின் சுவிய சித்தாந்தம் என்று உரைப்பார். பாருங்க, வேதம் பசு, அந்த பசு அதன்பால் பால் ஆகமம், அதில் கடைந்தளித்த நெய் திருமுறை, அந்த நெய்யின் சுவிய சித்தாந்தம் என்று உரைப்பார். ஆகவே வேதம் ஒரு கற்பகதரு, அதில் உயர் தூங்க கிளைகள், தூங்கிய கிளை உபநிடதம், அதில் பழுத்த நறுங்கனியை சைவ சித்தாந்தம் என்றும் உரைப்பார்கள். சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் என்ற முப்பொருள் பற்றிய உண்மை பற்றி பேசுகிறது. அனைத்து உயிர்களுக்கும் தனி முதல்வனாக இருப்பவன் பதி. ஆன்மாக்கள் அதாவது உயிர்கள் பசுக்கள் என்ன நிறைந்தவை. இறைவனை
அடையப்படாது ஆன்மாக்களை கட்டி நீக்கும் தலைகளை பாசம் எனப்படுகின்றன. தலை கட்டு பந்தம் என்பன ஒரே பொருள் தரும் சொற்கள். அத்தகையவர்களான ஆணவம், கண்மம், மாயை என்பனவாகும் பசு. இதுதான் பசு அந்த பாசனம். இம்மூன்றும் ஆன்மாக்களிடம் காணப்படும் அழுக்குகளாக கருதப்படுவதால் அவை மலம் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மலங்களிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைவதை ஆன்மாக்கள் லட்சியமாக ஏற்றல் வேண்டும். மலங்களில் இருந்து விடுபட்டு இறைவனை அடைகிறது தான் ஆன்மாக்களுடைய லட்சியம். அந்நிலையிலேயே ஆன்மாக்கள் துன்பம் நீங்கி பேரின்பத்தை எய்தும் என்று சொல்லப்படும். ஒரு வேந்தன் சண்டை செய்ய தொடங்கும் முன் தன் எதிரியுடைய சேனைப்பரம், செல்வம், போர் தொழிலுக்குரிய கருவிகள் முதலானவற்றை நன்றாக அறிய வேண்டும். எதிரியுடைய பலத்தை குறைவாக நினைத்து போருக்கு போனால் தோல்வியே வந்து. அதுபோல நம்ம ஏதாவது ஆன்மாக்களை பீடித்திருக்கும் பாசங்களை நாம் வெல்ல வேண்டுமானால் அவற்றுடைய பலத்தையும் தன்மைகளையும் அறிய வேண்டும். இந்த பாசங்களில் வலியது ஆணவம். இந்த ஆணவம் என்றால் என்ன? ஆன்மாவுக்கு நல்லுணர்வு வராமல் அதன் அறிவை தடுத்து கொண்டிருப்பது தான் ஆணவம். அது ஆன்மாவே ஆசை, கோபம், மயக்கம் தீய குணங்களை உண்டாக்கும். நான் பெரியன் என்று சிந்திக்கப்படும் அகந்தை, அகங்காரத்தை உண்டாக்கும். இது எனது என்ற மமதையை மமகாரத்தை உண்டாக்கும். செம்பிலே களிம்பு, நெல்லே உமியம் போல ஆன்மாவோடு அனாதியாக உள்ளதுதான் ஆணவம். அதாவது ஆன்மா என்றுள்ளது அன்றிலிருந்து ஆணவம் அதோடு இருப்பது. அதனால் தான் ஆணவமலத்தை சகசமலம் என்றும், ஆணவமலமானது ஆன்மாவும் அறிவுக்கு அனாதியா காலமாக தடையாக இருப்பதுதான் மூலமலம் என்றும் சொல்லுவார். ஆணவத்தை வெல்வதற்கு நமக்கு துணையாக இருப்பது கடவுளின் திருவருள். எங்களுக்கு திருவருளாகிய துணை என்றும் உள்ளது. நாம் அதனை பொருட்படுத்துவதே இல்லை. மாறாக எம்மோடு கூடவே உள்ள சகசமல ஆகிய ஆணவத்துக்கு ஆட்படுகிறோம். அதனாலே பல துன்பங்களுக்கு ஆளாகிறோம். எம்மை துன்பங்களுக்கு உள்ளாக்கும் ஆணவத்திடம் இருந்து விடுபடுவோம். ஆனால் நாங்கள் கடவுளின் அருளை பெற வேண்டும். வேண்டுமானால் நாங்கள் கடவுளின் அருளை பெற வேண்டும். அதற்கு கடவுளின் மீது நமது உண்மையான பக்தி கொள்ள வேண்டும். அப்பத்தான் நாங்கள் ஆணவத்திலிருந்து விடுபடலாம். அடுத்தது கண்மம். ஆணவத்தின் சேர்க்கைகளால் இவர்கள் செய்யும் செயல்கள் கண்மம் எனப்படும். கண்மம், வினை, செயல் ஆகிய ஒருவர் குறித்த சொற்கள். ஆன்மாக்கள் மனம், மொழி, மெய்களாலே செய்யும் நல்ல செயல்களும் தீய செயல்களும் கண்மம் எனப்படும். கண்மத்தின் காரணமாக ஆன்மாக்கள் பிறப்பு இறப்புக்கு உட்படுகின்றன. கண்மம் என்பது 3 வகைப்படும். அதில் சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என்பனவா. இவையே பல வினை, நிகழ்வினை, எதிர்வினை எனப்படும். சஞ்சிதம் என்பது ஆன்மாவானது பல பிறவிகளில் செய்த வினை. சரியோ? இவர்த்தோடு நிப்பாட்டுவோம். ஆகவே நல்வினை, தீவினை பயன்களின் தொகுதியாகும். அத்தொகுதியில் ஒரு குறித்த பிறவியல் அந்த ஆன்மாவால் அனுபவிக்கப்படும் வினைப்பயன் பிராரத்தம் எனப்படும். பிராரத்தை அனுபவிக்கும் போது புதிதாக செய்யும் வினை நல்வினை, தீவினை ஆகிய ஆகாமியம் என்று சொல்லப்படும். அவை கண்மமும் மறுபுறப்பும் ஒன்றொன்று தொடர்புடையனவாக வந்து கொண்டிருப்பதனாலே கண்மத்திலிருந்து பிறவி துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு விடுபட்டு இறைவனை அடைதலே முக்கியாகும். இதனை பற்றி நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் ஆணவம், கண்மம், மாயை என்ற விடயங்களை நாங்கள் அடுத்த வகுப்பில் சித்தாந்த அந்த உண்மை பொருட்களை பற்றி நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.